மீன ராசிக்கு இந்த மார்ச் 2026 எப்படி இருக்குங்கிற ஒரு வீடியோ தொகுப்பு. 252 நாட்களுக்கு கேது நட்சத்திரத்தில் கேது. மீன ராசிக்கு டாப் கிளாஸாக இருக்கும் கேது. டெஃபினட்டாக தொழில் விருத்தி ராயல். இந்த மார்ச் மாதத்துலேருந்து 2027 ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் மீனராசி நினைத்தது அனைத்தும் அடைய முடியும். ஜூன் மாதத்துக்கு பிறகு சொர்க்க வாழ்க்கை மீனராசி வாழப்போகுது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ மீனராசிக்கு இந்த மார்ச் 2026 எப்படி இருக்குங்கிற ஒரு வீடியோ தொகுப்பு. இனிமேல் எங்கிட்ட மாதம் மாதம் தெளிவான இந்த மாதிரி வீடியோ தொகுப்பில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தினசரி பலனும் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்ச நாளில் வீக்லி ப்ரெடிக்ஷனாக ஆரம்பிக்க போகிறோம். காரணம், ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு அஸ்ட்ரோ மெடிடேஷன் லைஃப்குள்ளார நம்ம இன்னைக்கு போக போகிறோம். இன்னும் 2-3 வருடங்களுக்குள்ளார நிறைய சாதிக்கணும். இந்த துறையில் புக்ஸ் எழுதுறதுக்கு போயிடணும். வேர்ல்டு வைஸ் இந்த அஸ்ட்ராலஜி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு தீவிரமான ஒரு வேகத்தில் இயங்கிட்டு இருக்கேன். எக்ஸலண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பொருந்தும். நான் மீனராசி கிட்டத்தட்ட ஸ்கூல் டேஸில் 7th 8th கூட இந்த பஞ்சாங்கத்தை நான் அழகாக பார்ப்பேன். அதை வச்சுட்டு மேட்சஸ் விளையாடுறது, அன்றைய நாள் எப்படி இருக்கும், குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், யாரை எப்படி ஜெயிக்கலாம். எங்கள் அப்பா ஒரு சில விஷயத்தில் திணறிட்டு இருப்பார். அவர் திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அதை வச்சுட்டு அவருக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவேன். எங்கள் அம்மா ஆக்சுவலி மேச ராசி, அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரியும். அப்போ மீனராசிக்கு சுக்கரன் சனியும் நம்ம ராசிலேயே இருக்கான். அப்போ இந்த 30 நாட்களும் கிட்டத்தட்ட 7.5 சனி இல்லை அப்படின்னா பலனுக்குள்ளே போயிடும் பாருங்கள். இந்த மார்ச் மாதம் முழுவதுமே சுக்கரன் சனி சேர்க்கை 26 மார்ச் வரைக்கும் தான். அதன் பிறகு கூட நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ இந்த என்டையர் மார்ச் மந்த்துங்கிறது நம்முடைய உடம்பு மனதும் நன்றாக இருக்கும். எந்த குறையும் வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதிகமாக உழைக்கலாம், அதிகமாக அலையலாம், இன்னும் அக்யூரேட்டாக இருக்கலாம். லைஃப்பை இன்னும் நிர்வாக திறமையோட உழைப்போடு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உடம்பு மனசு நன்றாக இருக்குது. உடம்பு எவ்வளோ 90% சொல்லலாம், மனது எவ்வளோ 200% கூட நீங்கள் முயற்சி பண்ணால் நீங்கள் கொண்டு வந்துடலாம். மனதெல்லாம் ஒருநிலைப்படுத்துறது சப்ப மேட்டு. நண்பர்களே, உங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள், கூட இருக்குன்னு சொல்லுங்கள், அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், கல்யாணம் ஆச்சுன்னா ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுங்கள். தயவு செய்து நீ டிஸ்கரேஜ் பண்ணாத, என்னை விட்டுரு. ஐ வாண்ட் டு ஃபீல் வெரி ஹாப்பின்னு சொல்லிப்பார். நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இருந்தீங்கன்னா உங்கள் மனது அப்படியே கடவுளோட அப்படியே அலைனாயிட்டே இருக்கும். இயற்கையோட நம்ம முகம் வாடி போயிட்டாலோ, கோவப்பட்டோம்னாலோ, கவலைப்பட்டோம்னாலோ, ஆத்திரப்பட்டோம்னாலோ நம்மளுக்கு கடவுளுக்கு இருக்கிற தொடர்பு கட்டாயிரும். இப்போ கடவுளோட எப்படி நம்ம கனெக்ஷனில் இருக்கிறோம்? அன்பில் தான். என்றைக்குமே அன்பாக இருக்கணும், நாம் ஜெயிச்சிடலாம். ஃபைன் நம்பர் விஷயத்துலேருந்து வெளியே போயிட்டேன், சாரி. அப்போது இந்த உடம்பு மனசும் லவ்லியாக இருக்குது. பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு நன்றாக இருக்குது. அதாவது வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க. தனகுருபை செவ்வாய் 12ஆம் வீட்டில் மறையிறான். ஆனால் குரு பார்வை ஓகே. வாக்கு கொடுக்காமல் வேலையை எடுத்துருப்பாங்க. இப்போ விரயஸ்தானத்தில் நம்மளுக்கு 4 கிரகங்கள் இருக்குது. சூரியன், புதன், செவ்வாய், ராகு. 15 மார்ச்சில் மாசி பங்குனி 1ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் நம்ம ராசிக்கே வந்துடுவார். மீனராசிக்கே வந்துட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. காரணம் என்னென்னா, இப்போ சூரியன் மாசி மாதத்தில் கும்பராசியில் இருக்கிற பொழுது குரு பார்வை, அதே சூரியன் பங்குனி மாதத்தில் சூரியன் நம்ம மீனராசிக்கு வர பொழுது கேது பார்வை. இந்த வருஷம் மட்டும் இந்த மார்ச் மாதம் அல்லது மாசி பங்குனியில் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு பாயிண்ட். அப்போது இந்த சூரியனால் நமக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்லை. எடுக்கிற முடியல, நீங்கள் ஜெயிக்கிறீங்க, ஒன்றும் எந்த ஒரு குறையுமே இல்லை. 11 மார்ச் குரு வக்கரநிவர்த்தி அடைஞ்சிடறாரு. குரு நவாம்சத்தில் கேட்டேனாங்க. இந்த மாதத்தில் நவாம்சத்தில் குரு மேசராசியில் இருக்கார். அப்போ மீனராசிக்கு 2வது வீடு. அப்போ என்ன அர்த்தம்? செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதையை நம்ம அண்டர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் ஓரளவுக்கு நல்லா போகும். எப்படி சுகஸ்தானத்து குரு இருக்கானே, எப்படி ஓரளவுக்கு நல்லா போகுதுன்னா, குரு புதன் வீட்டில், புதன் சனி வீட்டில், சனி குரு வீட்டில் பரிவர்த்தனை யோகம். இப்போ குரு ரிவர்ஸில் கொண்டு போனீங்கன்னா மிதன் ராசி மீனராசிக்கு வந்துடுவார். சனி ரிவர்ஸில் மீனராசி தன்னுடைய சொந்த வீடான கும்பராசிக்கு வந்துடுவார். புதன் அவர் ரிவர்ஸ் போனான்னா கும்பராசி மிதன் ராசிக்கு போயிடுவார். பரிவர்த்தனை யோகம். அப்போ அவனவன் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவானோ அதோட எச்சா நல்ல பலனை தருவான். அதனால தான் சொல்கிறேன், 4ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் கூட இந்த மார்ச் மாதத்தில் சாப்பிட்றதுக்கும் திருமணி வண்டி வாகனத்தில் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாங்க, பெயர், பொருள், மரியாதை, குழந்தைங்க, இந்த விஷயத்தில் ஒன்றும் பெருசாக நெகட்டிவும் இல்லை, பாசிட்டிவும் இல்லை. ஜஸ்ட்டு கேரி ஆன். கண்டிப்பாக உங்களால் தற்காத்துக்கொள்ள முடியும். அந்த லக்னத்தில், அந்த ராசியில் இருக்கிற சுக்கரன் சனி, அந்த 2 கிரகம் போதும் நீங்கள் இன்பமாக இருக்க போகிறீங்க. அட்டகாசமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. என்ன காரணம்னா,
இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி தன் சொந்த சாரத்தில் இருக்கார். கூட சுக்கரன் சம்கவ் அந்த 9 பாசாரத்தில் எங்கே வேணாலும் இருந்து தாண்டி போயிடுவார். அப்போ இந்த மார்ச் மாதம் முழுதுமே அது சனிக்கு உற்சாகத்தை தர்றாரு இந்த சுக்கரன். 2 ஃப்ரெண்ட்ஸு உச்ச சுக்கரன். அப்போ ஹாப்பியஸ்ட் மைண்ட் செட்டு, ஹாப்பியஸ்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். அப்போ உங்கள் குழந்தை உங்களை இரிட்டேட் பண்ணாலோ, உங்களுடைய மனைவி உங்களை இரிட்டேட் பண்ணாலோ, உங்கள் அப்பா அம்மா உங்களை இரிட்டேட் பண்ணாலோ எப்படி ஹாப்பினஸ் உங்கள்கிட்ட இருக்கும்? அதனால தான் உறுதியாக சொல்கிறேன், இது ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு மாதமாக ஒரு அப்பாவாகவும் இருக்கும், ஒரு மகனாக இருக்கும், ஒரு கணவனாகவும் இருக்கிறது தான் வாய்ப்பு ஜாஸ்தி. அடுத்து 6ஆம் வீட்டில் கேது சுக்கரன் சாரும். சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ராசியில் உச்சம் அடைஞ்சிடறான். அந்த சுக்கரனை கேது பார்க்குறான். எக்ஸ்ட்ராடரியான ஒரு இன்பகரமான வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் 6ல் கேது தடையை உடைக்குது. அது மட்டும் இல்லாமல் 29 மார்ச்சில் கேது சாரத்துக்கு வந்துடுவார். மக நட்சத்திரத்துக்கு கேது வரப்போகிறார் 29 மார்ச். அதன் பிறகு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் 8 மாதங்கள் 12 நாட்கள் 252 நாட்களுக்கு கேது நட்சத்திரத்தில் கேது. மீனராசிக்கு டாப் கிளாஸாக இருக்கும் கேது. தடை, எதிரி, கவலை, நோய், பிரச்சனைகள் இது இந்த மார்ச்சில் உங்களுக்கு அழியறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போட்டியில் ஜெயிக்கிறீங்க, எதிரியை ஜெயிக்கிறீங்க மாதிரி உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் எந்த குறையும் வராது. காரணம் என்னென்னா, சுக்கிரன் சனி ராசியிலிருந்து 7ஆம் பறையாக மனைவி கிட்ட பார்ப்பான். அப்போது திருமண வாழ்க்கையில் நீங்கள் ஆணோ பெண்ணோ உங்களுடைய வாழ்க்கை துணையோட நீங்கள் ஹாப்பியாக உங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போக முடியும். அது வாழ்க்கை துணைக்கு மட்டும் இல்லை, நண்பர்களுக்கு, பொழுதுபோக்குக்கு, நல்ல பயணங்களுக்கு கூட உங்களுக்கு பயன்படும். ஃபைன் நம்பர்களே, இப்போ இந்த கட்டத்தில் நான் நிறுத்திட்டு நான் உங்கள்கிட்ட எப்பொழுது சொல்கிறதா, என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இதில் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு சேரட்டும். எல்லா விதமான தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் என்னால் உங்களுக்கு கொண்டு சேர்த்த முடியும். உறுதியாக நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னாங்க, இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தத்துவ ஞானிகளுக்குள்ளார என்னால் போட்டி போடக்கூடிய அளவுக்கு என்னால் சித்தாந்தங்களை சொல்லித்தர முடியும். வாழ்க்கையில் அயோக்கியனாக இருக்கலாம், தெல்லவெறியாக இருக்கலாம், மொல்லமையாக இருக்கலாம், முட்டாளாக இருக்கலாம், முட்டுச்சவிக்காக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ராத்திரியில் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் ஜெயிச்சாச்சு. ஒன்றுமே தெரியாத எத்தனை சில்லறைங்க இன்றைக்கி டாப் கிளாஸ் லைஃப் வாழ்கிறான். யோசிச்சுப்பார். இதனால் அவன் 6 மணிக்கு பிறகு கண்டிப்பாக இன்பமாக இருப்பான். எவனை பற்றியும் கவலைப்பட மாட்டான். எவன் ஜெத்தாலும் கவலைப்பட மாட்டான். தனக்கு வாழ்க்கையவே கொடுத்தவனுடைய குடும்பம் அழிஞ்சிட்டு இருந்தால் கூட அவன் ஈவரக்கமே பார்க்க மாட்டான். அப்படி இருக்கிறவன் நல்லா இருப்பான். என்ன காரணம்னா, அவன் நிம்மதியாக சந்தோஷம் 2 பேருக்கு போட்டு தூங்கிடுவான் ராத்திரியில். அப்போ அவனுடைய ஆள் மனது சந்தோஷத்தை அனுபவிக்குது, சந்தோஷத்தை திருப்பி தருது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரான கருத்துக்கள் எங்கிட்ட உங்களுக்கு சேரும். தொடர்ந்து என்னோட ட்ரையல் பண்ணுங்கள். அடுத்த நம்பர்களே, உடம்புக்கு ஒன்றும் பெரிய கவலை இல்லை, அறிவு திறமை, புத்திசாலித்தனம், ஒரு நேர்த்தியான வளர்ச்சி, டெஃபினட்டாக தொழில் விருத்தி ராயல். எப்படி தொழில் விருத்தி ராயல்னா, சுக்கரனோட சேர்ந்த சனி லாபஸ்தானம் விரயஸ்தானம் வச்சுக்கோங்க. அவன் 10ஆம் பறையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறான். தொழில் ஸ்தான குரு தன் சொந்த வீட்டை பார்க்குறான். அப்போ யோசிச்சு பாருங்கள், எக்ஸலண்ட்டான தொழில் திறமை, தொழில் உற்சாகம், தொழில் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. தொழில் லாபங்கிற விட உங்களுக்கு ரொட்டேஷன் அதிகமாக இருக்கும், பணம் அதிகமாக இருக்கும். லாபம் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் வந்துடும், அவ்வளோதான். இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசை புத்தி அந்தரம் மாறும்போது வாழ்க்கையை மாறுது. நல்லா ஒவ்வொரு அந்தரம் மாறும் எனக்கு வாழ்க்கை மாறுறது தெரியுது. ஈவன் இப்போ எனக்கு ஒரு குரு அந்தரம் போயிட்டுருக்குன்னா, அந்த குரு அந்தரம் 1.5 மாதத்துக்கு இருக்குதுன்னா, அந்த 1.5 மாதத்தையும் 9ஆக பிரிச்சுனாங்க சூட்சம் அந்தரமாக மாறிடும். ஒவ்வொரு வாரமும் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு தான் நடக்குது. அப்போ லைஃப்பை அழகாக எளிதாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு தசாபுத்தி அந்தர கணக்கு உங்களுக்கு பயன்படும். அதனால சொல்லுவேன், எப்பொழுதும் ஜாதகத்தை பார்த்துங்க. நல்ல அஸ்ட்ராலஜியில் நல்ல கைடு இல்லைன்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய ஐடியா என்னென்னா, இப்போ நம்ம மார்ச்சில் பேசிகிட்ருக்கோம். இந்த மார்ச் மாதத்துலேருந்து 2027 ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் மீனராசி நினைத்தது அனைத்தும் அடைய முடியும். உங்கள் ஜாதகத்துலையும் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 10 மடங்கு 15 மடங்கு ட்ரை பண்ணலாமே. ஏன்னா கடவுள் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பார். நான் இன்றைக்கி கூட ஒரு எங்கள் சொந்தத்தில் ஒரு பெண்ணிட சொல்லிகிட்டு இருந்தேன், உனக்கு ஒரு பெரிய தொகை வேணும், அந்த தொகை வரலையே நீ வருத்தப்படுற, ஆனால் சின்ன சின்னதாக உனக்கு தொகை வந்துக்கிட்டே இருக்குது. இதை தர்றது லட்சுமி தான், அதை தரப்போகிறது லட்சுமி தான். அப்போ சின்ன சின்னதாக தர்றா, 50,000 கொடுக்குறா, 30,000 கொடுக்குறா, 1,00,000 ரூபா கொடுக்குறா. அந்த 1,00,000 ரூபாய் பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை. பெருசாக வரணும்னு நினைக்கிறோம், அது வரல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறோம். ஆனால் 1000 ரூபாய் என்ன, 1 ரூபா கூட லட்சுமி தான். நம்ம பணத்தை மதித்தோம்னா, பணத்தை காதலித்தால் பணம் நம்மளை காதலிக்கும். இவ்வளோ தான் வாழ்க்கை, ரொம்ப ஈஸி. அப்போது இந்த தொழில் விருத்தி எக்ஸ்ட்ரீம் கிரேட் டு த மீனராசி. இது இன்னும் கேட்டனாங்க, பிஸ்னஸ் பீப்புளுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலம், ப்ரொஃபஷனலுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலம், ஜாபில் இருக்கிறவங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலம்,
புதிதாக ஒரு வேலை வாய்ப்பு தரீங்களா, வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபத்தை முன்னேற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப பயன்படும். ஒர்க்கிங் உமன், ஒர்க்கிங் மென் ரொம்ப பயன்படுது. ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப பயன்படும். ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு தாழ்வு இல்லை. ஹவுஸ் ஒய்ஃப்னால் கடவுள்னு அர்த்தம். தன்னை தியாகம் பண்ணி தன் கணவன் குழந்தையும் காப்பாற்றுறது தான் ஹவுஸ் ஒய்ஃப். தன் குடும்பத்துக்காகவே டெடிக்கேட்டாக வாழ்கிறது தான் ஹவுஸ் ஒய்ஃப். அவங்களாம் கடவுள் மாதிரி. ஸோ அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. காரணம் சுக்கரன் சனி சேர்க்கை ராசியில். அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கலாம், பேங்கிங் பண்ணலாம், கடனில் வண்டி வாகனங்கள் வாங்கலாம், சொத்து விருத்தி பண்ணலாம். படிக்கிற பசங்களுக்கும் எஜுகேஷன் ப்ரொமோஷன்ஸ் நல்லாயிருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மார்ச் மாதத்தை பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்துங்க. பயன்படுத்துகிற பிறகு என்ன ஆயிருன்னா, சித்திரை 1 வரும், ஏப்ரல் 14. ஏப்ரல் 14க்கு உங்கள் 2ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் அடைஞ்சிருவான். அப்போ 2ஆம் வீட்டில் சூரியன் உச்சம், உங்களுடைய மீனராசியில் செவ்வாய் இருப்பார். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அப்படியே ஏப்ரல் மாதத்தையும் நீங்கள் கடந்து போயிடுவீங்க. மே மாதம் 2ஆம் தேதியிலேருந்து குரு பெயர்ச்சியான மாதிரி உங்களுக்கு ஒரு பலன் இருக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு சொர்க்க வாழ்க்கை மீனராசி வாழப்போகுது. அப்போ என்ன அர்த்தம், இந்த மார்ச்சில் இருந்தே ஒரு கிரேட்டஸ்ட் லைஃபுக்குள்ளே மீனராசி வரப்போகுது. நான் உங்களுக்கு பயன்படுவேன். நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் வாழ நினைக்கிறீங்களா, என்னால் உங்களை மல்டி மில்லியனர் பில்லியனராக ஆக்க முடியும். ஜாதகத்தை பார்த்துட்டு சின்ன ஐடியாலாம் இருக்குது. அந்த ஐடியா பிளான் எடுத்துகிட்டு போனோமா வாழ்க்கையில் பெருத்த லட்சியத்தை அடையலாம். நான் தெளிவாக இருக்கேன். நான் வெற்றி நோக்கி பயணத்தில் இருக்கேன். நீங்கள் என்னோட ஜாயின்ட் ஆகிக்கலாம். பியூட்டிஃபுல்லாக ஒரு சொர்க்க வாழ்க்கைக்கு மீனராசி எடுத்துகிட்டு போக வேண்டிய காலம் மார்ச்சில் ஆரம்பிச்சிச்சு. மிஸ் பண்ணாதீங்க. ட்ராவல் பண்ணுங்கள். அல்லது பெஸ்ட் அஸ்ட்ராலஜியோட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.